நான் மஞ்சள் கலர் அல்வா பார்த்துருப்பா, கேரட் அல்வா பார்த்துருப்பா, வெள்ளை கலர் அல்வா பார்த்துருப்பா, சிவப்பு கலரில் அல்வா பார்த்துருப்பா. பச்சை கலரில் அல்வா பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேண்ணே. நோ, பார்க்கலன்னு சொல்ல. சரி, பார்க்கல. அதை எப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம், வாங்க. அதான் வீடியோவா? அதான் வீடியோ. நான் தேவையான பொருள் பார்க்கலாமண்ணா? அதுக்கு நீங்கள் வாங்க, பக்கத்தில் ஃபஸ்ட்டு வரணும். என்ன சக்கரை, கோதுமை, நல்லெண்ணெய், ஐயோப்பா கையை வலி, ஏலக்காய், முந்திரி பயிர்டா. இப்போ வந்து அந்த பச்சை கலருக்கு வந்து இதை தானே சேர்க்க போகிறோம். ஓ, வாழை இலையே? வாழை இலையண்ணா. அம்மா இது பச்சையாக இருக்குது, இது எப்படி அதில் மாறும்? மாத்திரம் எப்படி மாத்திரம் சொல்லுங்கள். அல்வா சமைச்சு இந்த வாழை இலையில் வச்சிட போகிறோம். அப்போ அந்த வாழை இலையில் உள்ள கலர் வந்து அது ஏறிடும்ல. எப்படி ஏறும் போது பாரு சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன சேகரன்னா நான் அதுதான் எதை சொன்னாலும் நம்பின்னு உட்காந்துருக்கேன். இதான் வந்து தேவையான பொருள்லாம் ஒன்றுண்ணா. ஓகே, இது அரைச்சிடுறீங்க. அரைச்சி அதோட ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துடுறோம். போன புதுசில் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். அதில் வந்து அந்த பச்சை தவக்கில் இருக்கும். அதை பிடிக்கிறதுக்கே வந்து செம்மஞ்சேரி அந்த தூரத்துலேருந்துலாம் வருவாங்க. 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு அப்படியே ஒரு 20 தவக்கில் 30 தவக்கில் பிடிச்சிட்டு போவாங்க. அவங்களே கேட்பாங்க, இதை படித்து என்ன பண்ண போகிறீங்கன்னா சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. நீங்கள் பக்கத்தால் தானே இருந்தீங்க, ப்ளூ கிராஸ் கிட்ட சொல்லி அவங்கள எதை கம்ப்ளைண்ட் பண்ண. அது பச்சையாக இருந்தால பிடிக்கல. ஓ அப்படியா? ப்ளூ அதான் சொல்லிக்கலாம். பாட்டு மட்டும் தான் இருக்குண்ணா, ஆள் இல்லைண்ணா. அதனால எங்கள் வீட்டில் போய் அரைச்சிட்டு வந்துடுறோண்ணா. தண்ணி மட்டும் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி அரைக்கணுண்ணா. அரைச்சிட்டு வந்தாச்சுங்கண்ணா. இப்போ அதை வடிகட்டிடலாம். அந்த நார் இது இருக்குல்லாம் இருக்குன்னா அதை வடிகட்டி எடுத்துடுறோம். மிக்சிங் போட போகிறீங்களா? ஆமாங்கண்ணா. 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கோண்ணா. இந்த மாவு பார்த்தீங்களா, நாய் நின்றுச்சு. போதுமாங்க? பார்த்தா தண்ணி ஊற்றிக்கணும். மொத்தம் 3 கப்பு தண்ணிண்ணா. 3 கப்பு தண்ணி. தண்ணிக்கு பதிலாக வந்து வாழை இலை தானே சேர்க்கணும்? வாழை இலையோட சாறு தானே சேர்க்கணும்? இல்லைண்ணா, அதிகமாகவும் வாழை இலை சாறு வந்து சேர்க்கக்கூடாதுண்ணா. இல்லை, அதோட வாசனை அதிகமாக இருக்கும். அதிகம் ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். 1 கப் மாவுக்கு 2 கப்பு வாழை இலை தண்ணி, 1 கப்பு சாதாரண தண்ணி. இப்போ வந்து வாழை இலை கலருக்கோசரம் பச்சை கலருக்கோசரம் அரிசி ஊற்றுனீங்க. ஆனால் அது ரொம்ப பவராக காட்டாத, நார்மலாக காட்டுது. ரொம்ப பச்சையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் பவுட்ரு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கண்ணா. அந்த மாதிரி பவுட்ருலாம் சேர்க்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வந்து டைரெக்டாக இப்போ இலை அரைச்சி ஊற்றிருக்கோம். இது நம்ம 2வது கோதுமை மாவில் பண்ணுறோம். கோதுமை மாவு லைட்டாக வந்து கலர் டார்க்காக தான் இருக்கும். ரொம்ப வெள்ளையாக இருந்துச்சுன்னா, வெள்ளையாக இருக்க பொருளில் வந்து எந்த கலர் ஊற்றினாலும் உடனே இழுத்துக்கும். என்னென்னடா? கல்லெண்ணெய். நானும் ஒரு வீடியோ தான் கேட்டுட்ருக்கேன், அதை சேர்த்து சொல்லவே மாட்டீங்களா? இல்லையா, என்ன லேசாக கொஞ்சம் போட்டுருங்களா? ஆமாண்ணா. முந்திரி பயிர் போடுறாருண்ணா. ரொம்ப சூடாயிடுச்சுன்னா கருப்பாயிருண்ணா. திரும்ப எடுத்து வைக்கிறாரு வீட்டுக்கு போகிறதுக்கா? நீ சாப்பிடக்கூடாதுல்ல. ஃபுல்லாக கலக்கிட்டே இருக்கணும்ண்ணா. அப்படியே விடாமல் கலக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். என்னச்சாங்க, அல்வா ரெடியா? இப்போ வந்து ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு இறக்கிடலாண்ணா. நீ பார்த்தா போஸ்ட்டுக்கு கோந்து விட்டுவாங்க, அது மாதிரி இருக்கு. இல்லைண்ணா, இப்போ சர்க்கரை போட்டு ஏலக்காய் போட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிடணும். அப்போ உங்களுக்கு கெட்டியாக கிடச்சிடும். வாசனைக்காக ஏலக்காய்ண்ணா. வறுத்த முந்திரி பருப்புண்ணா. வறுத்த முந்திரி பருப்பா? ஆமாங்கண்ணா. இனிப்பு வந்து அதிகமாக சாப்பிட்றவங்க வந்து இன்னொரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். விடாமல் கிண்டிகிட்டே இருக்கும் இல்லையா? ஆமாங்க, எல்லாம் கட்டி கட்டி விடணும். சர்க்கரை போட்டா பச்சை கலர் நல்லா வந்துச்சுண்ணா. சர்க்கரை போட்டா கலர் மாதிரி இருக்குண்ணா. ஆறணுமா? சரி போடுங்க. வேறு ஆட் பண்ணுறீங்களா? ஆமாண்ணா. சென்ட்ராயின் தெம்பாக இருக்கணும்லண்ணா. வாழை இலை அல்வாவா வாழை இலையில் வைக்கிறோம்.
கிளம்புங்க. அவருக்கு எங்கடா அவர் போதாதாண்ணா அல்வா சாப்பிட்டுலாமண்ணா? ஓகேடா. நான் தான் முதல்ல சாப்பிட போகிறோம். சாப்பிடுங்க. முந்திரி பருப்பு ஏலக்காய் அங்கே இங்கே கடாயில் பார்க்கும்போது நாக்கு உரிச்சிங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குண்ணா. இந்த வாழை இலை சாறு ஊற்றணும்ல, ம் அதனுடைய மனமே சாப்பிட்லாண்ணா. அந்த தண்ணி ஊற்றி தானே சமைச்சோம். அதோட டேஸ்ட்டு ஃபுல்லாகவே வெறும் அல்வாவில் தெரியுதுண்ணா. மற்றபடி அந்த கோதுமை மாவோட ஃப்ளேவர் எதுவுமே தெரியல. ஃபுல்லாகவே வாழை இலையோட ஃப்ளேவர் மட்டும் தான் தெரியுது. சூப்பராக இருக்குண்ணா. கேகே ஃபுட் ட்ராவல் சேனலையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.